இன்னைக்கு அருண் அம்மா யாரை கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னே தெரியல. நான் வேற அவங்க யாரை கட்டினாலும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னால் எப்படி இன்னொருத்தரை கட்டிக்க முடியும்? அர்ஜுன் சாருக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் இப்போ அர்ஜுன் சாரோட பொண்டாட்டி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முடியாது. அர்ஜுன் சார் வேணா அவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனால் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அர்ஜுன் சார் கட்டின தாலியோட நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன். வேற யாரையும் நான் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். இப்போ அர்ஜுன் சார் வேற நீ லவ் பண்ணுற பையனை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் யாரை காட்டுறது? மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இதுக்கு பேசாமல் எங்கள் அம்மா வீட்லேயே நான் இருந்திருக்கலாம். எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு? இப்படி என்னால் கல்யாண வாழ்க்கையை கூட நிம்மதியாக வாழ முடியல. என்ன செய்ய? அருணம்மா, என்ன இப்போதான் எந்திரிச்சிருக்க போல? ஆமாம்மா, புது இடம்ல. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அதான் முழிச்சு படுத்திருந்தேன். ஒரு 5 மணிக்கு மேலே தான் கண்ணே அசந்தேன். 5 மணிக்கு அசந்து தூங்கினதுனால 9 மணிக்கு தான்மா எந்திரிக்க முடிஞ்சது. அப்போது நைட்டு உங்களுக்குலாம் எதுவும் நடக்கலைல்ல? சேச்சே இல்லைம்மா. வெரி குட். நான் சொன்ன மாதிரி சொன்னியா அவன்கிட்ட? சொன்னேம்மா. வெரி குட். அதுக்கு அவன் என்ன சொன்னியா? சரி, நீ லவ் பண்ணுற பையனை உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு சொன்னார். அப்படியா சொன்னா? ஆனால் அர்ஜுன் சார் இன்னைக்கு நான் லவ் பண்ணுற பையனை பார்க்கணுன்னு சொன்னாங்க. உனக்கேற்ற பையனை நான் ரெடி பண்ணிட்டேன். யாரும்மா? அது உனக்கு என்னத்துக்கு? நான் யாரை காட்டணும் அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. ஏன் அர்ஜுன் எனக்கு மட்டும்தான். அம்மா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே? என்னன்னு சொல்லு. நான் யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். என்னது? நேற்று நான் உனக்கு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறவ? ஒழுங்கா நான் காட்டுற பையனை கல்யாணம் கட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு. ஏன் அர்ஜுன் என்கிட்ட கொடுத்துட்டு? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. அர்ஜுன் சாருக்கும் உங்களுக்கும் இடையில நான் வரமாட்டேன். ஆனால் அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம்லாம் கட்டிக்க மாட்டேன். அது எப்படி? நீ இன்னொரு கல்யாணம் கட்டிக்காம அவன் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிப்பான்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அம்மா, அது இதெல்லாம் சொல்லிட்டு தெரியாத. நான் சொல்கிற பையனை கல்யாணம் கட்டிக்கோ. நான் காட்டுற பையன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருப்பான். அவனை கல்யாணம் கட்டிக்கிட்டு நிம்மதியாக வாழப்பாரு. உன்னை நல்லா பார்த்துக்கிடுவான். காசு பணத்தை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் செலவுக்கு அவன் கையில் காசை கொடுத்துட்றேன். உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான். இது எல்லாத்துக்கும் பதிலாக என் அர்ஜுனை விட்டு நீ போயிடணும். ஆமாம், அர்ஜுன் எங்க? குளிச்சிட்டாக, ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காக. இன்னைக்கு நான் லவ் பண்ணுற பையனை காட்டுன்னு சொன்னாவ. சரி சரி, தென்னந்தோப்புக்கு அந்த பையனை வர சொல்லிடுறேன். அங்கே வச்சு இவன் தான் நான் லவ் பண்ணுற பையனை அர்ஜுன் கிட்ட சொல்லு. சரிம்மா. மற்றது தேவையில்லாமல் உளறிட்டு கிடக்காத. என்னத்தை உளறிட்டு கிடக்காத? அர்ஜுன் சார். வா அர்ஜுன், எங்கே கிளம்பிட்ட? கல்யாணம் ஆயிருக்குல, அதான் புது பொண்டாட்டி கூட்டிட்டு அப்படியே வெளியே போலான்னு. ஓ சரி சரி. ஆமா, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க என் பொண்டாட்டிக்கிட்ட கண்டதையும் உளறி வைக்காதுன்னு. என்ன சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? Yeah, that was going good. Now I can start my work. ஓகே ஓகே. என்னம்மா இங்கிலீஷ் பேசுகிறாங்க? கண்டிப்பாக அருண் அம்மா தான் அர்ஜுன் சாருக்கு கரெக்டாக இருப்பாங்க. Okay, now I can leave. Take care, bye. பாய் அருணா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி சரி. என்ன ஜிம்கி, அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். ஆமா, நீங்க லவ் பண்ற பையனோட பேர் என்ன? அவனை பார்த்துதான் ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னீங்க. அவனோட பேராச்சும் ஞாபகம் இருக்கா? பேரு அவன் பேரு அவன் பேர் என்ன? அவன் பேரு சோமு. சோமு. ஓகே, நைஸ் நேம். இப்ப சோமு எங்க இருக்காக? அவன் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் இருக்கிறான். இன்னைக்கு என்னைய தென்னந்தோப்பில் வச்சு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கான். ஓ நைஸ். சரி வாங்க, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க உங்க லவ்வரை. சரி, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க லவ்வரை பார்க்க போறீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். சரி சரி. உங்க லவ்வருக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா? தெரியாது சார். அப்ப சரி, நான் கட்டின தாலியை கழட்டி கொடுங்க. என்னது? தாலியை கழட்டி கொடுக்கணுமா?
ஆமா, நேத்து நீங்க தானே சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. ஆமாம் சொன்னேன். பிறகு நான் கட்டின தாலி எதுக்கு நீங்க கட்டியிருக்கீங்க? நீங்க லவ் பண்ற பையன் பார்த்தா மனசு கஷ்டப்பட மாட்டானா? அதுக்குத்தான் சொல்றேன். நீங்க அந்த தாலியை கழட்டி கொடுத்தீங்கன்னா அருணா கழுத்துல நான் கட்டிக்கிடுவேன். பிறகு நீங்க லவ் பண்ற பையனை கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. கழட்டுங்க. டைம் இல்ல. உங்க ஆள் வந்திருப்பாரு. ம்ஹும். நான் கழட்ட மாட்டேன். ஏன்? வீட்டில் இருக்காக தாலி எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? முதல்ல நான் லவ் பண்ணுற பையனை பார்த்துக்கிடலாம், பிறகு தாலி கழட்டுறதை பற்றி யோசிக்கலாம். சரி. உங்க லவரை பார்த்த உடனே என் தாலியை கழட்டி கொடுத்துடணும். சரியா? என்ன சரியா? ஆ, ம். எங்க தண்ணி தொப்புக்கு வரேன்னு சொல்லியிருக்காக அந்த சோமு. ஆமாம் சார். சரி சரி, வாங்க, டைம் ஆச்சு, போய் பார்ப்போம். உங்களை விட எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நீங்க யாரை லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட. ஆமா, உங்க சோமு பார்க்க எப்படி இருப்பாங்க? தெரியாதே. என்னது? என்ன சொன்னீங்க இப்போ? ஆ இல்லை, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்னேன். எவ்வளவு நாளா இருக்கும் நீங்க பார்த்து? ஆ இப்போதான் ஒரு 6 மாதம் இருக்கும். சரி சரி, வாங்க போலாம். சரி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னங்கம்மா, என்னால் முடிஞ்சது என் பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன். என்னட்டு இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்கள் கேட்கலதாம்மா. இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்கிற முறையில் பொண்ணுக்கு கண்டிப்பாக சீரவசை செஞ்சு தான் ஆகணும், நகை நட்டு போட்டு தான் ஆகணும். உங்களவுக்கு என்னால் நகை நட்டு கொடுக்க முடியாதுமா. அதான் என்னால் முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கிடுங்கம்மா. ஆமாம்மா, அந்த நகையெல்லாம் வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கிடுங்கம்மா. இன்னும் நாங்கள் வேலை பார்த்து என் தங்கச்சிக்கு இன்னும் கொஞ்சம் நகை வாங்கி கொடுக்குறோம்மா. இப்போதைக்கு இதை வாங்கிக்கிடுங்கம்மா. ஆனால் போட்டி புத்தி கேட்டவளே, உங்கள் அம்மா தான் சொல்லிட்டு இருக்கானா, உனக்கு இங்கே புத்தி போச்சு? இப்போ யார் உங்ககிட்ட நகை நட்டு கேட்டா, சீரவசை கேட்டா? அது இல்லை. நீ பேசாம கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் உன் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இந்த பாராட்டி துர்கா, எனக்கு உன் நகை நட்டெல்லாம் எதுவுமே வேணாம். உன் பிள்ளை என் மகனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் ஊர் தலைவர் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே அம்மன் கழுத்துலேருந்து தாலி எடுத்து வந்து கட்டிட்டியான். என் மகன் என் மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் அந்த கல்யாணம் பண்ணி வைப்பேன். மற்றபடி காசு பணம் ஜாதி மதம் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வச்சிருக்க நகை நட்டெல்லாம் யாருக்குங்கிற? என் 4 மருமகளுக்கு தான். பிறகு அவங்க புருஷமாருங்க வேற நகை நட்டு வாங்கி தருவாங்க. எனக்கு மக கிடையாது, என் தங்கச்சி மகளை தவிர. அதனால எனக்கு வர 4 மருமகளும் தான் எனக்கு மகளுக மாதிரி. அதனால நான் சேர்த்து வச்சிருக்க எல்லா நகை நட்டுமே என் 4 மருமகளுக்கு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத துர்கா, உன் மகன் இங்கே ராணி மாதிரி இருப்பா. ஐயோ, நம்ம பிள்ளைய பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கோமே, சீர்சனத்தை செய்யணுமே நினைக்காத. நான் இது எதுவுமே உன்கிட்ட எதிர்பார்க்கல, சரியா? இந்த நகையெல்லாம் உன் மூத்த மக கங்காளுக்கு வச்சுக்கோ. மேற்கொண்டு நகை நட்டு கங்காளுக்கு கேட்டா கூட என்கிட்ட வந்து கேளு, நான் தரேன். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம். என்ன டீ, புரியுதா? போ, இந்த நகை நட்டுலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அது இல்லைம்மா, நான் தான் சொல்லுதேன்ல, எடுத்துட்டு போட்டி. இல்லைம்மா, இதில் பாதியாவது எடுத்துக்கோங்கம்மா. மனசு கேட்க மாட்டேங்குது. தாய் வீட்டில் இருந்து பிள்ளைக்கு ஏதாச்சும் செய்யணும்லம்மா. நீங்கள் என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கிடுவீங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு தாய் வீட்டிலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமா. என் மன திருப்திக்காக இதில் பாதி நகையாவது எடுத்துக்கோங்கம்மா. என்னாச்சுமா? சித்த தம்பி, நீங்களாவது சொல்லுங்க அம்மா கிட்ட. என்னத்த, என்ன பிரச்சனை? அத்தையா? ஆமா, நீ அவன் தம்பியோட மாமியாரு, அப்ப அவனுக்கும் தானே அத்தை முறை வரும். இல்லம்மா, நான் அதுக்காகன்னு மட்டும் அத்தைன்னு கூப்பிடல. நான் கூப்பிடுறதுக்கு ஒரு தனி காரணம் இருக்கு. போச்சுடா, ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காரணம்? அதை நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன். என்னத்த, கையில தங்க நகையெல்லாம் வச்சிருக்கீங்க, யாருக்கு? இல்லை சத்திய தம்பி, 2வது பொண்ணுக்கு எதிர்பாராத விதமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. பிள்ளைக்கு பொண்ணு வீட்டில் இருந்து ஏதாவது சீர்சனத்தை செய்யணும்ல, அதான் என் சத்துக்கு இருக்கிற நகையை கொண்டு வந்திருக்கேன். இதில் 10 பவுன் நகை இருக்குது, அதான் அம்மா கிட்ட கொடுத்து வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னேன். அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. அதான் பாதி நகையாவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 பவுன் கௌரிக்கு, 5 பவுன் கங்காளுக்குன்னு தான் சேர்த்து வச்சேன். கௌரி வந்த இடம் பெரிய இடங்கிறதுனால முழுசையும் அவகிட்டே கொடுத்துடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வேணான்னு சொல்லுதாக, அதான் பாதி நகையாவது எடுத்துக்கிடுங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தை, அம்மா சொல்றது கரெக்ட் தான். இந்த நகையெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படி சொல்லியா? நீங்க நகை போடலைன்னா உங்க பொண்ணு இங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். உங்க பொண்ணு இனிமே எங்க வீட்டு பொண்ணு. அந்த பிள்ளைய நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம்.
அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறத நாங்களே செஞ்சுக்கிடுவோம். நீங்க எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். எங்க அம்மா சொன்ன மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி நீங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். தோப்புலயும் வேலை பார்க்க வேண்டாம். பிறகு பிறகு நாங்கள் வயிற்று பொழப்புக்கு என்னையா செய்ய? மாசம் 1ஆம் தேதி பிறந்தா வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாமே உங்க வீடு தேடி வந்துடும். அதே மாதிரி சின்னோட படிப்பை எங்க ட்ரஸ்ட் மூலியமா நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க இப்ப எங்க வீட்டு சம்மந்தி அம்மா. நீங்க எங்க தோப்புலையோ இல்ல எங்க வீட்லயோ வேலை பார்க்கறது எங்களுக்கு சங்கடமா இருக்கும். அதையும் சொல்லுதேன். ஏ சத்யா, அம்மாவும் இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. என்னம்மா, அந்த தம்பி தான் சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ சொல்லுதுன்னா நீங்களும் அதே மாதிரியே சொல்றீங்களே. வேலை பார்க்காமலாம் கஞ்சி குடிச்சா எங்க உடம்புல ஒட்டாதுமா. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா வேலை பார்க்கணுமா. நான் வேலை பார்த்து தான் என் மூத்த மகளுக்கும் என் சின்ன பையனுக்கும் சேர்த்து வைக்கணுமா. உங்க இடத்துல வேலை பார்க்கறது உங்களுக்கு சங்கடமா இருந்தா சொல்லுங்க, நான் வெளியில வேலை தேடிக்கிறேன். ஆமாம்மா, நாங்கள் வேலை பார்க்காம கஞ்சி குடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் உங்கள் தோப்பில் வேலை பார்க்குறது பிடிக்கலனா நாங்கள் வெளியில் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்றோம்மா. அது இல்ல டி, நான் என்ன சொல்ல வரேனா. அம்மா, என்னையா சத்யா? இன்னைக்கு நான் கத்திக்குமாரை அரெஸ்ட் பண்ண போறேன். அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். ஐயோ, கல்யாணத்தை பற்றியா? ஏ சத்யா, அப்ப நீ ஒரு பொண்ணு பார்த்து வச்சிட்டியா? ஆமாம்மா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் பார்த்து வச்சிட்டேன். நம்ம ஊர்லதே அந்த பிள்ளை இருக்கு. சத்யா தம்பி, அப்ப நம்ம வீடு மறுபடியும் கல்யாண வீடு களை கட்ட போகுது. ஆமாங்க அத்தை, எங்க வீடு மட்டும் இல்ல உங்க வீடும் தான். என்ன தம்பி சொல்லுதீங்க? நான் கண்டிப்பா விளக்கமா சொல்லுதேன். இப்போ எனக்கு நேரம் ஆச்சு. அம்மா, கொஞ்சம் குடிக்க காஃபி கிடைக்குமா? இதோ 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சரிங்க அத்தை, இந்த நகையெல்லாம் கொண்டுட்டு வீட்டுக்கு போங்க. நகையை கையிலேயே வச்சுட்டு இருக்காதீங்க. இல்ல தம்பி, பாதி நகையாச்சும் எடுத்துக்கிட சொல்லுங்க. அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல அம்மா. நீங்க எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு. சரி தம்பி. சரி போலீஸ்கார், நானும் வரேன். அடியே கங்கா, நில்லுட்டி. மாவன் உன் கூட பேசத்தான்னு பக்கத்துல வந்தேன். இது பாருங்க போலீஸ்கார், நீங்கள் இன்னொரு வாட்டி எனக்கு மாமன் மட்டும் சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் தம்பி உன் தங்கச்சி கல்யாணம் கட்டியிருக்கான். அப்போ முறைப்படி நான் உனக்கு மாமி முறை தானே. பேர வெண்ணட்டி, முன்னாடிதே நான் உனக்கு உறவு முறை கிடையாது. இப்போ நான் உன் தங்கச்சியோட மாமா, உனக்கும் மாமா தான். பேர வெண்ணட்டி, நான் உனக்கு மாமன் சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லை, கத்திக்குமாரை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறம் மாமி உன்னைய பொண்ணு கேட்க வருவேன். வாங்க வாங்க, வீட்டுக்கு நல்ல பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி விட்டு நானே அம்மாவும் எங்கேயாச்சும் போயிடுவோம். ஹலோ கங்கா, நான் போலீஸ்காரன் தெரியும்ல. நீ இந்த ஊர்ல எந்த மூலையில கிடந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். சரி, மாமே வரும்போது பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சுட்டு வை. வாங்க வாங்க, தவக்கலை பஜ்ஜி, பல்லி போண்டா, கரப்பாம்பூச்சி சுசியெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போங்க. கரப்பாம்பூச்சி சுசியம்மா? அதெல்லாம் நான் நல்லா செய்வேன், வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இப்போ நான் வரேன். என்னது? தவக்கலை பஜ்ஜி, பல்லி போண்டா, கரப்பாம்பூச்சி சுசியம்மா? அடியாத்தி, இவளை பொண்ணு பார்க்க போனா ஆளை கொண்டு விடுவா போலயே. எதுக்கும் இவகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கூடா சத்யா. சிரிக்கி செஞ்சாலும் செய்வா. தாத்தா, என்னடா அஞ்சுமா? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா தாத்தா? என்ன கேளு. எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்க இனி மாதிரி தான் இருப்பாங்களா தாத்தா? தாத்தா, எதுக்கு அழறீங்க? சாரி தாத்தா, இனிமே இப்படி கேட்க மாட்டேன், அழாதீங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்க ஒண்ணு மாதிரியே இருப்பா. குறும்பு காரி அவ. ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டா. இங்கிட்ட அங்கிட்டுமா சுத்திக்கிட்டே திரிவா. உன் அம்மாச்சி கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா. நான் தான் என் மகளை திட்டாதடின்னு உங்க அம்மாச்சியை திட்டுவேன். ஏன் தாத்தா, அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாடா அஞ்சுமா, உன் அம்மானா தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும்டா. படுத்துக்கோங்க தாத்தா. அப்பாவும் சில நேரம் என் மடியில படுத்துப்பாங்க. நான் நல்லா தட்டி கொடுப்பேனா நல்லா உறங்கிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் படுத்துக்கோங்க, நான் உங்களுக்கும் தட்டி கொடுக்குறேன், நீங்களும் நல்லா உறங்கிடுவீங்க. சரிம்மா. டோரோ, கண்ணுறங்கு, கண்ணே நீ உறங்கு.
அழகா தாலாட்டு பாடுறாளே அஞ்சுமா. தாத்தா பேசாம தூங்குங்க. சரிடாம்மா. மீனாட்சி, நீ மட்டும் உசுரோட இருந்திருந்தா உன் மகளை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்ப. போலாமாம தூங்குங்க தாத்தா. அப்பா மாமா மகா, ஏன் கண் கலங்குறம்மா? இல்லப்பா, நீங்க அக்காவை நினைச்சு அழுதுட்டு இருந்தீங்களே, அதான் எனக்கும் கண்ணீர் வருது. இதோ பாருடாம்மா, நீ தான் என்னோட மக இனிமே. எனக்கு மீனாட்சி வேற நீ வேற எல்லாம் கிடையாதுமா. என் மீனாட்சி அழுதா என்னால எப்படி தாங்கிக்க முடியாதோ அதே மாதிரி நீ அழுதாலும் என்னால தாங்கிக்க முடியாது. கண்ணை தடைச்சுக்கோமா. சரிப்பா. மாப்பிள்ளை எங்கம்மா? அவங்க தோப்பு வரைக்கும் போயிருக்காங்கப்பா. சரிம்மா, சரி. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் 5 குட்டியும் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன்ப்பா. உங்களுக்கும் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து கொண்டு வந்தேன் மத்தியானத்துக்கு. எதுக்குமா உனக்கு சிரமம்? அப்ப நான் இங்கேயே செஞ்சு சாப்பிட்டுக்குவேன்ல. என்னப்பா வார்த்தைக்கு 3 தடவை என்னை மகான்னு சொல்லுவீங்க, மகா கையால சாப்பிட மாட்டீங்களா? இனிமே தினமும் உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்ப்பா. சரிடாம்மா. போச்சு போச்சு தாத்தா. என்னடா அஞ்சுமா? மகா சமையல் பண்ணிட்டியா சாப்பிட போறீங்க? ஏண்டாம்மா இப்படி கேக்குறவ? இல்ல தாத்தா, மகா சமையல் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அடியே ஏன்டி இப்படி சொல்லுதவ? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இல்ல தாத்தா, எப்ப பாரு சத்து வரும்னு எனக்கு பப்பு பூவா மட்டும்தான் ஊட்டுவா. குழம்பு பூவா சாம்பார் பூவா எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. போய் சொல்றாப்பா. இல்ல மகா தான் போய் சொல்றா. சரி சரி, இனிமே மகாமா உனக்கு சாம்பார் பூவா குழம்பு பூவாலாம் கொடுக்க சொல்றேன் தாத்தா. சரி தாத்தா. சேட்டக்காரி, தாத்தா கிட்ட நீ போட்டா கொடுக்குறவ? வீட்டுக்கு வா, மகா கிட்ட சாக்லேட் வேணும்னு கேட்பேல, அப்புறம் வச்சுக்கிறேன் உனிய. இல்ல மகா, நான் தாத்தா கிட்ட சும்மா தான் சொன்னேன். சாக்லேட் தா. சரி சரி வா சாப்பிடுவோம். நம்ம செட் பண்ண ஆள் இன்னும் ஆளு காணும். உங்களுக்கு இவன் இவ்வளோ க்ளோஸாக போய் நிற்கிறான். என்ன சார்? இல்ல கௌரி, பார்த்து ரொம்ப நாள சொன்னீங்க. வந்ததும் நம்ம ஆள் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏ கௌரி. ஆமா, அருணம்மா அங்க நிக்கிறா. அப்ப இவனைத்தான் அருணம்மா அனுப்பிச்சிருப்பா போல. சொல்லு மேன், who are you? சொல்லு சோமு, என்னோட லவர்னு அவங்க கிட்ட சொல்லு. என்னது, இவர்தான் உங்க லவரா? ஆமால, நீ யாரு? அவ புருஷன். என்ன கௌரி கேக்குறாவல, சொல்லுங்க நான் யாருன்னு. ஆமா, அவர் தான் என்னோட புருஷன் சோமு. சரி சரி, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குது. இங்க இருந்து முதல்ல போயிடுவோம், இல்லைன்னா அர்ஜுன் கண்டப்பட்டோம் அவ்வளோதான். எப்போல கல்யாணம் ஆச்சு? நீ எனக்காக காத்துட்டு இருக்கேன் சொன்னல. ஹலோ, சொல்லுங்க சார். எங்க கல்யாணம் ஒரு ஆக்சிடென்டா நடந்தது. நீங்க கௌரியை தப்பா நினைக்க வேண்டாம். இல்ல சார், இவன் என்கிட்ட சொன்னான் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்டான்னு. ஆனா என்னை ஏமாத்திட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் ஒரு வேலையை தேடிக்கிட்டு இவளை கல்யாணம் கட்டிக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டா. அட பாவி, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. எப்படி நடிக்கிறான் பாரு. சரி சரி, கவலைப்படாதீங்க. அதான் நான் சொன்னேனே எங்க கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட்னு. உங்க 2 பேத்துக்கும் கூட வச்சுக்கிறோம், நான் கல்யாணம் கட்டி வைக்கிறேன். நான் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். நெசமாத்தான் சொல்றீங்களா? ஆமா, நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான். நான் இன்னும் 10 நாள்ல ஊருக்கு கிளம்புறேன். போறதுக்குள்ள உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணு பார்க்க லட்டு மாதிரி இருக்கா. பணத்துக்கு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், பொண்ணுக்கு பொண்ணும் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சார், உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்ன கௌரி, உங்களுக்கும் ஹாப்பி தானே? அவளை என்னத்த கேக்குறீங்க? அவளே சந்தோஷத்துல வாயடைச்சு போய் நிக்கிறா. ஹோ, அப்படியா கௌரி? ஆமா. சரிங்க, கூட சீக்கிரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சிருங்க. கண்டிப்பா சேர்த்து வச்சிடுறேன். இப்போ நான் வாரேன். போயிட்டு வாங்க. அர்ஜுன் சார், என்ன கௌரி? நான் ஒரு பையனை லவ் பண்ணதேன்னு சொல்றேன், உங்களுக்கு கோவமே வரலையா?
இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை நீங்க விரும்பியிருக்கீங்க. அப்போ அந்த பையனை கல்யாணம் கட்டிக்கிடணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கேன்னு. ஸோ எனக்கு அந்த லவ்வோட வலி தெரியும். அதனால தான் அந்த பெயினை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் லவ் பண்ண பையனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசித்தேன். இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே? சொல்லுங்க. இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை. என்னது? ஒன்றும் இல்லை சார். ஆமாம், நீங்கள் லவ் பண்ண விஷயம் உங்கள் அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அப்போ உங்கள் கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கணுமா இல்லை தெரியாமல் நடக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் கட்டிக்க விட மாட்டாங்க. அதனால கல்யாணம் கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அப்புறமா கோவப்பட்டாலும் ஏற்றுக்குவாங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன ஜிமிக்கி, உங்க ஆளை பார்த்துருக்கீங்க, முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. ஆ, அது இத்தனை நாள் அவனை நான் பிரிஞ்சிருந்தேன்ல, அதான் அந்த சோகம் முகத்தில் தெரியுது. ஓ, சரி சரி. அப்போ சரி, உங்க ரெண்டு பேர்த்த சீக்கிரமா சேர்த்து வச்சிட வேண்டியதுதான். நாளைக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கோயில வச்சு கல்யாணம், சரியா? என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கேவா? ஆமா, நாளைக்கு. நீங்க இதுக்கு சந்தோஷம் தானே படணும். ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? சந்தோஷம்தான். ஆனா இவ்வளோ சீக்கிரமா நான் எதிர்பார்த்தது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி சரி, உங்க கழுத்துல கட்டின தாலியை கழட்டி கொடுங்க. ம்ஹுவா? நாளைக்கு உங்க ஆளோட கல்யாணம் நடக்க போகுது. பிறகு எதுக்கு நான் கட்டின தாலி உங்க கழுத்துல கிடக்கு? ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை கழட்டி கொடுங்க. அதை நான் என் ஆசை காதலி கழுத்துல நான் கட்டணும்ல. சார், வேற தாலி ஏதாவது இருந்தா கட்டிக்கோங்க. இந்த தாலி மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்? ஏன்லாம் கேட்காதீங்க. எனக்கு ஏன்னு தெரிஞ்சு ஆகணும். நீங்க ஒரு பையனை லவ் பண்றது உண்மைதானே? ஆமா. அந்த பையன் இப்போ வந்துட்டு போன பையன் தானே? ஆ, ஆமா. அந்த பையனை தானே கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டிய? ஆ, ஆமா. பிறகு இந்த தாலி எதுக்கு? நாளைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க ஆளே உங்க கழுத்துல கட்ட போறாரு. இது நான் உங்களுக்கு வேண்டா வெறுப்பா கட்டின தாலி தானே, கழட்டி கொடுத்துருங்க. நான் தர மாட்டேன். நான் தர மாட்டேன். நீங்க எப்படி கேட்டாலும் என் தாலியை நான் கழட்டி தர மாட்டேன். ஏன்? ஏன்லாம் என்ன கேட்காதீங்க. நான் வரேன். நில்லுங்க கௌரி, ஏன்னு சொல்லிட்டு போங்க. உங்க வாயினால இதெல்லாம் பொய்ன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் கௌரி உங்களை.